போகின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே. இதோ கேட்கின்றது குயிலின் சோகம் இசையும் கேட்கவில்லையே. இந்த பூமியே பூவனம் எந்தன் பூவிதழ் சருது. இந்த வாழ்க்கையே சீதனம் அதில் ஜீவனே போவதே. நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுகிக்கவில்லையே. இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். ஹாய். என்னத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி இருந்தது? பர்த்டே சர்ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்களா? முதல்ல தெரியுமா? அப்போ அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லையே. அது தெரியாதானே? சரி, டிசைனை பார்த்துருவோண்ணே. எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ரைட். இன்றைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? சபீனாக்கு 20வது பர்த்டேன்னு சொல்லி சபீனாக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸ் தான் பண்ண சொன்னவங்க. ஆனால் நீங்கள் வந்து தெரியுமென்னு சொல்லி யார் ஆல்ரெடி யார் இல்லையே, இது வேற ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. ஆல்ரெடி சொன்னவரா? ஆ சரி, நான் பார்ப்போம். அதான் நான் நினைக்கிறேன் இல்லைண்டு. அப்படின்னா கேட்கும் வேறு எதுவும் சொல்லியிருந்தவரா? அப்படியா சொன்னவர்? ஆனால் அது இல்லை, இது வேறு ஒரு ஆக்கள் உங்களோட சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட கேக் வருது தெரியா பின்னாடி வேறு யார்ட்டையும் வந்து அனுப்பி விடுறாங்க. ஷுவரா? இல்லை, ஆனால் இல்லைன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இல்லைன்னு. சரி, ஹாப்பி பர்த்டே சபீனான்னு சொல்லி அழகான உங்களை மாதிரி அழகான ஒரு கேக் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? சரி, இந்த கேக்கை கொண்டு கொடுங்க. வேறொரு கேக் வாரத்துக்கு முதல் இந்த கேக்கை தான் வெட்டணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. யார் அனுப்பினாங்க? எங்கே இருக்கிறார்? என்ன பேர் அவருக்கு? இல்லையே. அப்போ இது வேற ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன் இல்லைண்டு. நீங்கள் அவசரப்பட்டு தேங்க போகலான்னு கிடக்கு. என்னன்னா உங்களோட கேக் ஒரு வேளை இன்றைக்கி சர்ப்ரைஸாக இது அனுப்பினதுக்கு பதிலாக வேறொரு ஆக்கள் உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கிறோம். உங்களோட மாமா என்ன பேர் சொன்னீங்க? ஜெயக்குமார் மாமா வேறொரு ஆக்கள்கிட்டையும் ஓர்டர் பண்ணணும் தெரியாது, இந்த ஓர்டர் பண்ணாரோ தெரியாது, கேக் கொண்டு ஓர்டர் பண்ணியிருக்கலாம். இந்த உங்களுக்கு மருமகளுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். இது வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கிறான். சத்தியமாக சொல்கிறேன், இது வேறொரு ஆக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படின்னா நான் வந்து கேக்கெல்லாம் தந்துட்டு போயிருப்பேன். ஓர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண வந்திருக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இது அவர் இல்லை. வீடியோ எடுத்து என்ன சொல்கிறான்றதை கேட்டு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். இது வந்து வேறொரு நாட்டிலேருந்து வந்திருக்கு, அந்த நாட்டிலேருந்து வரலை. லண்டன்லேருந்து இது வரலை. என்ன செய்கிறது? இப்போ நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே. ஷுவரா? சத்தியமா இல்லை, நான் சொல்கிறேன் இல்லைன்னு. சரி, இன்னொரு தம்பி அதை எடுத்தாடா. இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்கு. அப்போ இதுவும் சொன்ன வரா, இப்படி ஒரு கிஃப்ட்டும் வரணும்னு சொன்ன வரா. அப்படி என்ன நீங்கள் என்ன நீங்கள் அது அவங்களோட மாமா தான் நான் சொல்லுவீங்க. சரி, ரெடி பண்ணி கேட்கலாம் ஆர்டர் பண்ண ஓகே. ஆனால் இன்றைக்கு சபீனாக்கு இந்த கிஃப்ட்லாம் கொண்டு கொடுங்கன்னு சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிவிட்டது வேறொரு ஆக்கள். சரி, எஸ், வேறொரு ஆக்கள் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க சபீனாட பர்த்டேன்னு சொல்லி அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பியிருக்காங்க. இந்த பிள்ளையெல்லாம் வந்ததுக்கு இந்த பிள்ளைகிட்ட கேட்போம். சரி தங்கச்சி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி கேக் கொண்டு ஆர்டர் பண்ணியிருந்தா லண்டன்லேருந்து அவங்களோட மாமா ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனால் அந்த கேக் இன்னும் வரல. அதுக்கு முதல் நான் ஒரு கேக் கொண்டு வந்துட்டேன்னு வேறொரு ஆக்கள் அனுப்பி. சரியா? ஆனால் இவன் சொல்கிறா இல்லை அந்த மாமா தான் கொண்டு வந்து சொன்னிச்சு. நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லி அந்த நாட்டிலேருந்து வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அனுப்பினவங்க சரியாக கவலைப்பட போகிறாங்க.
சரி, இன்றைய பர்த்டேயை அழகாக கொண்டாடட்டாம். இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு எங்களோட சபீனா குட்டிக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மாமான்னு தான் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் மாமா இல்லைன்னு சொல்லி. சரி, இப்போ அனுப்பினவங்க சார்பா இந்த கேக்கை சின்னனா வெட்டி ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடி கொண்டாடிடுவோம் அனுப்பினவங்க சார்பா. ஓகேயா? ஓகே. சரி, இப்போ நாங்கள் வந்து கேக்கை வெட்ட முதல் அப்பா அம்மாவை நீங்களும் அவங்க தான் சொல்கிறீங்களா? பார்த்தீங்களா, அந்த பிள்ளை தான் கொஞ்சம் யோசிக்காமல் பதில் சொல்லுதுண்டா. நீங்களுமா? சரி, யாராவது உறவு செஞ்சுருந்தா யார் செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அப்படி வருவோமே. ரைட். எத்தனை உறவு வெளிநாட்டிலேருந்து தான் சத்தியமாக இது வெளிநாட்டில் தான் வந்திருக்கு. ஒரு உறவை நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க லண்டனில் இருக்கிற சொல்லி. வேறு வேறு உறவுகள் எங்கேயும் இருக்கிறாங்களா? மலேசியாவில் ஒரு ஆள் இருக்கா? இல்லை, மலேசியாவிலையும் ஒரு ஆள் இருக்கு. நான் சொல்லல, லண்டன்லேயும் ஒரு ஆள் இருக்கு, மலேசியாவிலையும் ஒரு ஆள் இருக்கா. வேற வேற எந்த நாட்டில் இருக்கா? டோகாவிலையும் இருக்காங்களா? பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் இருக்கக்குள்ளேயே நீங்கள் லண்டனில் இருக்கிற மாமா மட்டும் சொன்னீங்க. ஒருவேளை அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னால் அந்த லண்டன் மாமா மட்டும்தான் அனுப்புவார். அப்படியா? ஐயோ, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆர்டர் பண்ண கேக் பின்னாடி வருதோ தெரியல. இது வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி ஒரு ஆக்கலாம். சரி, ஓகே. சரி, நாங்கள் வச்சிருவோம், கேக்கை வெட்டிடுவோம். சபினாட பர்த்டே நாங்கள் ஒரு கொண்டாடிடுவோம். அனுப்பிடுவாங்க சார்பாக கேக்கை வெட்டி கொண்டாட. மிச்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்த பிறகு அதை கொண்டாடுவோம். சரி, ஓகே. சரி, மாமா அனுப்புகிற கேக்கை வெட்டி கொண்டாடுவோம். ஓகே, சரி, வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sabina. Happy birthday to you. ரைட். இன்றைக்கு நான் சொல்கிறேன் சபீனாக்கு தான் பர்த்டே. சரியா? இப்போ சாப்பிட்ற 2 பேரும் யார்? நீங்கள் தான் அந்த பிள்ளைக்கு தீத்தி விடணும். சரி, தீத்தி விடுங்க. சரி, இந்த கேக் இப்போ சாப்பிடுங்க. உங்களோட மாமா வர்ற கேட்க மாமாற கேட்க பிறகு சாப்பிடுவோம். ஓகே. சரி, இன்றைக்கு இந்த பர்த்டேலாம் கொண்டாடுங்க, எங்களோட சபீனா குட்டிக்கு கொண்டு விடுங்கன்னு சொல்லி ஆசையாக அதில் அனுப்பியிருக்கிறது. யாருன்றது சொல்லாமல் போகட்டாமன்னு சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. அதுதான் எங்களோட வேலை. சரியா? சரி. ஸோ வந்த உடனே எனக்கு நான் கால் அடித்து இந்த வழியை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது சொல்லக்குள்ளேயே எனக்கு விளங்கிட்டு இவங்க ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வந்துட்டு அம்மா வந்துட்டேன்னு சொல்கிறது கேட்டது எனக்கு. ஆனால் ஏன் இந்த பிள்ளை இப்படி சொல்லுதுன்னு சொல்லி யோசித்தேன். பிறகு தான் பார்த்தேன், அனுப்பினவர் வந்து போய் கேக்கை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. சரியா? சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறார். ஆனால் சொல்லி போட்டு அனுப்பியிருக்கிறார். சரியா? அந்த ஆள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறார். இப்போ தெரிஞ்சிருந்தா நான் இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் சரி பண்ணத்தான் வேணும், இது எங்களோட கடமைன்றபடியாக உங்களை நேரம் வச்சு பண்ணினான். சரியா? சந்தோஷமா ஹாப்பியாக லண்டன் மாமா தான் அனுப்பியிருக்கிறேன். சரியா? எக்ஸ்ட்ராவா நீங்கள் கேட்ட கேக்கோட சேர்த்து ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தான் அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷம் தானே? ஹாப்பியா? என்ன சொல்ல போகிறீங்க உங்களோட லண்டன் மாமாவுக்கு? தேங்க்யூ. நீங்கள் உண்மையிலேயே மாமா நீங்கள் சரியாக சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்னு சொல்லுங்கள். சரி, இதே மாதிரி ஹாப்பியாக சிரித்தபடியே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும். தாங்கள் எப்போவுமே உங்களோட வாழ்க்கையிலே எப்போவுமே கூடவே இருப்பாங்களான்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதோடு சேர்ந்து மனசார நாங்கள் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. நன்றி.